இனிய வணக்கம். ஸ்டைல் லாஜிக் யூடியூப் சேனல், கிருஷ்ணா ஸ்டுடியோ, கொஸ்டின் ஆன்சர்ஸ். இப்போது என்னுடைய டே நைட் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்ஏவோட டே நைட்டு தான், ஓகேவா? அதனால் மார்னிங் டைமில் வந்துட்டு நம்ம ஓவராக ட்ரெஸ் எடுத்துக்கக்கூடாது, ஓகே? சரி, அடுத்தது என்ன அப்படின்னா, அசந்த நேரத்தில் ஆப் படிக்கிறது அப்படின்பாங்கள்ல, அந்த வகை கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஒரு நபர் ஃபஸ்ட் இடத்துல இருக்கிறது வந்து ஆக்ட்ரஸ் கீர்த்தி சுரேஷ், ஓகேங்களா? அவங்களுக்கு வந்து கிருஷ்ணா ஸ்டுடியோவில் அனுமதி கிடையாது, ஓகேவா? அவங்களை தன்னைத்தானே நிறைய விஷயத்த மாற்றிக்கணும். எதுக்கு நம்ம ஒருத்தரையே வந்துட்டு நம்ம ரெடி பண்ணிகிட்டே இருக்கோன்னா, எங்கேயாவது எரர் ஏற்பட்டுறக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நம்ம அதை சரி செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம், ஓகேவா? அந்த மாதிரி ஆத்மாக்களுக்கு ஒரு சரியான இடம் எதுன்னா கேரளா தான், கேரளா ஸ்டுடியோ தான். அங்கே இருக்கக்கூடிய நிலப்பரப்பாகட்டும், அங்கே இருக்கக்கூடிய கல்ச்சர் ஆகட்டும், கேரளா ஸ்டுடியோவில் தான் அவங்க ஐம்புலன்களும் அமைதியாகும், ஓகேவா? கிருஷ்ணா ஸ்டுடியோலாம் அனுமதி கிடையாது, ஓகேவா? நீங்கள் ஏதோ வெளி தோற்றத்தை பார்த்து நீங்கள் ஏமாந்தீங்கன்னா அப்புறம் ஸ்டூடியோவே இல்லாமல் போயிடும், ஓகே? சரி, அடுத்த கொஸ்டின். சத்குரு ஜக்கி வாசுதேவ். வணக்கம், நமஸ்காரம் சத்குரு. ஓகே, நான் என்னோடய ஸ்லாங்லேயே பேசுகிறேன், ஓகேவா? இப்போது என்ன அப்படின்னா, சீசர்கள், அதாவது இந்த சீடர்கள், பிரம்மச்சாரிகள், வாலண்டியர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சமமாக நம்ம நினைக்கணும். அவங்ககிட்ட போயிட்டு நம்ம ஈகோவோ, இல்லை நம்ம அவங்க முன்னாடி கௌரவமாகவோ, இல்லை அவங்க முன்னாடி நம்ம கெத்து காமிக்கணுங்கிறதுக்காகவோ, இல்லை அவங்க முன்னாடி நம்ம ஓடிட்டே இருக்கணுன்றதுக்காகவோ, மொத்தத்தில் அவங்க முன்னாடி உயர்வாக நம்ம காமிச்சிக்கிட்டே இருக்குன்னு நினைக்கிறதுனால எந்த பிரயோஜனமே கிடையாது, ஓகேவா? ஏன்னா பணிவு தான் உயர்வு தரும். நீங்கள் அவங்களோட கலந்து தான் நம்ம எப்பயும் இருக்கணும். நம்ம டீமில் நம்மளே இல்லைன்னா வேறு யார் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க, ஓகேவா? இதெல்லாம் நான் ஒரு டைரக்டராக நான் சொல்கிறேன். ஏன் அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு என்னை ஒரு டைரக்டராக ஏற்றுக்கிட்டு எனக்கு வந்துட்டு சில அட்வைஸ் சொல்லுங்க அப்படின்னு கேட்டதுனால நான் சொல்கிறேன், ஓகேவா? ஒரு டைரக்டராக நான் ஒரு கேரக்டர் எப்படி இருக்கணும் அப்படின்றத நான் சொல்கிறேன், ஓகேவா? அதே மாதிரி ஒரு ஃபவுண்டேஷன் நடத்துகிறீங்க, ஈஷா ஃபவுண்டேஷன், ஓகே, ஷாப்ஸு, மொத்தத்தில் ஒரு மணின்றது வேணும். பணம் இல்லாமல் வந்து படம் எடுக்க முடியாது, ஓகேவா? என்னோடய ப்ரொடியூசர் ஆகட்டும், ஒரு பட்ஜெட் ஆகட்டும் கிடைக்கும் போது நம்ம படம் பண்ண முடியும். நம்ம வந்து இஷ்டப்படி எதுவுமே டக்குன்னு படம் பண்ணுறதுன்றது அது ரொம்ப எரர் தான் ஏற்படுத்தும், ஓகேங்களா? அதனால் மணி இருந்தால் படம் பண்ணலாம். நமக்கு ரூம் வேணும், அது எழுதணும், அது நிறையா ப்ராசஸ் இருக்குது, ஓகே? ஸ்டெப் பை தான் நம்ம அதில் மேல்நிலைக்கு போக முடியும், ஓகே? அதே மாதிரி நான் உங்கள்கிட்ட இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன். உங்களுக்கான சர்ஜரி நடந்திருக்கு. அது என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை நான் தெரிவிச்சுக்கிறேன், ஓகேங்களா? ஏன்னா மகா சிவராத்திரிக்கு அப்புறம் அது நடந்திருக்கு. அதுக்கான தீதும் நன்றும் பிறர் தரவாரா, ஓகேங்களா? அதுக்கு வந்துட்டு நான் எப்படி நீங்கள் நினைக்கிறது ரொம்ப தவறு, ஓகே? அதே மாதிரி கண்டிப்பாக அந்த கேரக்டர் தேவைப்படும்போது நானே கூப்பிடுவேன். நீங்கள் அந்த கேரக்டருக்கு கரெக்டாக இருப்பீங்க அப்படின்றப்போ நானே கூப்பிடுவேன், ஓகேவா? மற்றபடி நீங்கள் தியானம் பண்ணுங்கள், கொஞ்சமாவது மணி ரெடி பண்ணுங்கள். ஏன்னா பெரிய பெரிய மகான்கள்லாம் வந்தாங்க, அவங்க இருந்த இடமும் தெரியல, அவ்வளோ பணிவாக இருந்துட்டு போயிட்டாங்க, ஓகேங்களா? அதனால் ஒரு சமரசமான ஒரு உணர்வுக்கு வாங்க. நான் எனக்கான அமௌண்ட்டு கிடைக்கிறப்போ கண்டிப்பாக நான் ஆசிரமத்துக்கு வரேன், நானும் உங்களை மீட் பண்ணுறேன், ஓகே? நன்று 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 நன்று. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸ்டாலின் அவர்கள், நீங்கள் இவ்வளோ ட்ரெஸ் எடுத்துக்க தேவையே கிடையாது, என்கிட்ட நீங்கள் வாட்ஸ்அப்லேயே பேசலாம், ஓகேவா? அதனால் உங்களுடைய சூழ்நிலையை சரி செய்யணும் அப்படின்னா நீங்கள் தான் ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுத்து என்னை நெருங்கி வந்து ஒரு கேஷுவலாக பேசுகிற அளவுக்கு நீங்கள் வந்துட்டிங்கன்னா மற்றதெல்லாம் அடுத்தது நான் பார்த்துக்குவேன். எப்படி நிர்வாகம் பண்ணணும், எப்படி எல்லாமே அடுத்தடுத்து நம்ம படங்கள் எப்படி எடுத்துகிட்டு கொண்டு போகணும் அப்படின்ற எல்லாமே நானே கேர் பண்ணிக்குவேன், ஓகே? லாஸ்ட் கொஸ்டின். கிருஷ்ணா ஸ்டுடியோ பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஆன்லைன் ஒர்க்குன்றது அது நடந்துகிட்டே தான் இருக்கும், ஓகேவா?
அதனால் ஒரு கேங் ஆன்லைனில் பார்த்துட்டு இருந்தால் இன்னொரு கேங் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆஃப்லைனில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு என்ன சொல்கிறேன்னா, இப்போ ஆக்டர் கார்த்தி வந்து டிரைவராக வந்து அறிவித்து அவர் இங்கே வர சொன்னேன், இங்கே பனமரத்துப்பட்டிக்கு வாங்க அப்படின்னு. அவர் என்ன பண்ணியிருப்பார், ஆன்லைனாக ஒர்க்கை பார்த்துட்ருப்பா. அப்படி ஒரு வேளை அவர் வரலைன்னா என்ன பண்ணியிருக்கணும், அவரோட டிரைவர் ஒருத்தர் இருப்பா. அப்படி அவருக்கு ஃபோனை போட்டு அவர் என்ன சொல்லியிருக்கணும், இந்த மாதிரி நீ போய் பனமரத்துப்பட்டிக்கு போய் அவரை கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்ருக்கணும். இந்த அளவுக்கு நுண்ணியமாக யோசித்து செயல்படுற அளவுக்கு கிருஷ்ணா ஸ்டூடியோ இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு உண்டான பணம் கிடைக்கும். ஓகேவா? அதை விட்டுட்டு நீங்கள் பாட்டு சரக்கு சாப்பிட்டுக்கிட்டு படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தீங்கன்னா வேலைக்கு ஆகாது. ஓகே, அதனால் ஆன்லைனில் ஒரு கேங் பார்த்துட்டு இருந்தால் இன்னொரு கேங் ஆஃப்லைனில் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கணும். ஓகே, சரி, அடுத்த கொஸ்டின். ஆர்பிஐ கவர்னர். நாளைக்கு எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, அதனால் மார்னிங் நான் வீடியோ, ஆடியோ, கோடிங் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. 4 o'clock தான், 4 o'clock 5 o'clock. அதனால் 7/7/5/2024 உண்டான ஆஃபீஸ் ஒர்க் என்ன அப்படின்னா, தமிழ்நாடு, கர்நாடகா, புதுச்சேரி டெபாசிட் அமௌண்ட் 40 crores ரிப்பீட் அண்டு மோடி 500 crores, அமித்ஷா 500 crore. ஒரு சின்ன திருத்தம், மோடி 500 rupees, அமித்ஷா 500 rupees, ராகுல் காந்தி 500 rupees. ஓகே, கடைசியாக கிருஷ்ணா ஸ்டூடியோவுக்கு என்ன தகவல் அப்படின்னா, பெருசாக நினைக்கணும், அப்போ தான் பெருசாக அச்சீவ் பண்ண முடியும். ஓகே, see you next video. Bye.